ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னாக்கா ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்கள் தமிழில் அந்த கேமை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த பேயில் தலைவண்டி தான் இருக்குது. கீழே ஒரு மாதிரி குடல் இறைப்பையெல்லாம் தொங்குற மாதிரி போட்டிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விளையாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்ட்ரோ எதோ கொடுக்குறாங்க, நம்ம ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம். கண்டினியூவா ஓகே. என்ன கண்ணெலாம் இருக்குது, கண் சாக்கு எதுவும் தராங்க. இந்த கேமை விளையாண்டா தான் தெரியும் என்னான்னு எப்படி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அது இது ஒன்றும் புரியலைங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். இதில் என்ன பற்றி சொல்கிறாங்கன்னா 20 சாக்கு மூட்டை மாதிரி கிளம் பண்ண போல இருக்குது தேடி. என்னங்க அது புக்கில் தராங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சதா போக முடியுமா? சூப்பருங்க. எல்லாத்துலேயும் கீ அந்த மாதிரி தான் தருவாங்க. அதாவது அந்த மாதிரி தருவாங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமாக சாக்கு அந்த மாதிரி தந்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஓரளவு. இதில் மொத்தமாக டோட்டலாக 20 சாக்கு பை கலெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல என்னங்க ஏதோ புக்கெல்லாம் இடையில தராங்க. அதான் என்ன கதைன்னு தெரில. புக்கு மாதிரி இது ஏறுது. ஓகே, எனக்கு அது என்னன்னு தெரில தெளிவாக. சாக்கு மட்டும் சொல்லி தெரியும். சாக்கே காணும். சரி, இந்த கண் எங்கே இருக்குது? இந்த கண்ணை போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகிறோம். இல்லை போய் பார்ப்போமே. கண் இருக்குங்க. கண் நம்ம நேரங்க நல்லா கிடையாது. என்ன அது? என்னங்க அது? பேயாங்க அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கண் அமைக்கி பார்த்தா பேய் எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். என்னங்க அது? அதிருது. என்னங்க அது? ஒன்றும் புரியல. தாவர கண் இருக்குது. இந்த கண்ணை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இந்த கண்ணை எடுத்ததுக்கப்புறம் என்னங்க ஒரு மாதிரி பல மின்னிட்டு தான் இருக்க பேலேருந்து. இதில் என்ன ஒரு நல்லதுனாக்கா, நல்ல ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, மின்னுறது ஒண்டி தான் எடுத்துக்கலாம். நாங்கள் ரொம்ப தராங்க. மின்னுறது ஒண்டி தான் திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. பிரச்சனை இல்லாததுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு சாக்குமே தெரில. ஒரு கண்ணு தான் கிடச்சிருக்குது. சரி, இந்த கண்ணை பார்ப்போம். என்னங்க பேய் கண் வழியாக பார்க்கலாமாங்க? பேயை பார்க்க முடியாதுங்க. பேய் கண் வழியாக அது எங்கெங்கே வருது எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது கிட்டக்க வந்தாக்கா அந்த மாதிரி மின்னும் போல இருக்குது. ஓகே, நான் எவ்வளோ நேரம் தாங்க அதுக்கு இங்கேயே நிற்பேன். என்னோடய சைடில் இப்படி வந்துட்டு இருந்தால் எப்படி நான் வெளில போவேன்? ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம், மின்னுது இல்லைன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். பேய் கிட்டக்க வந்தால் அதுமாரி மின்னுது, சந்தோஷம். அது கிட்டக்க வந்தாக்கா நமக்கு ஒரு மாதிரி எச்சரிக்கை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது எஸ்கேப் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் தான் நானும் இங்கேயே நிற்பேன். மின்னு நினைச்சு போயிடுச்சா? போங்க போய் பார்ப்போம் வெளில. என்னங்க நிறைய டோர் இருக்குது இங்கே. சரி வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு சாக்கு இருக்குங்க. 2 மின்னுது. என்னங்க அது? என்னங்க இது? எனக்கு ஒன்றும் புரியல. புக்கு எதுக்கு தராங்கன்னு. பட் ஆனால் தராங்க. சரி, இது பார்ப்போம். நானில் கண்ணு தான் ஒன்று இருக்குது. எத்தனை கண்ணு டோட்டலானு தெரில. அன்லிமிட்டட் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கோங்கிறதால பார்க்குறோம். எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது வேறு விஷயம். இங்கே எதுவும் கண்ணு இல்லையாங்க? இல்லை. ஓகே, இங்கே இந்த டாவில் போய் பார்ப்போம். இந்த 6 சாக்கு இருக்குது. ஏங்க 5 தாங்க இவ்வளோ நேரம் தேடி கிடச்சிருக்கு நமக்கு. பரவாயில்ல, 5 கிடச்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. எனக்கு அது நார்மலில் வச்சுருக்கனால ஈஸியாக இருக்குதா என்னன்னு தெரில. நார்மலில் தான் விளையாடணும் இப்போதைக்கு. என்னங்க அது எங்கேயும் இது? இன்னும் எனக்கு புரியலைங்க. இந்த புக்கு என்னமோ தராங்க. பேய் வந்துட்டுங்க. பார்த்தீங்களா? மின்னுது. பேய் வந்துட்டு. இப்போ இந்த கண் நமக்கு பார்ப்போமா? பேய் வந்துடுச்சானாக்கா கிட்டக்க. சூப்பருங்க. இதாக பாருங்கள், நான் வருது பாருங்கள். இந்த நம்ம வளைஞ்சோலங்க இந்த ஏனியா அதுக்கிட்ட இருக்குது. கரெக்டாக அந்த கண்ணை முக்கி பார்த்தாக்கா அந்த பேய் கண் வழியாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். புரியுதுங்க. நாங்கள் ஏதோ டிவி ஓடுது. சரிங்க வாங்க வெளில தான் போய் பார்ப்போமே. கொஞ்சம் எவ்வளோ நேரம் உள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். மின்னல் ஆனால் ஒரு மாதிரி மின்னிட்டே இருக்குதுல்ல, அதனால் பயமாக வேறு இருக்குது வெளில போகிறதுக்கு. அதான் அப்படியே ஸ்டெக்காகி அப்படியே நான் நின்றுட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு. சரி, திரும்பி சுற்றி பார்க்குறேன். எப்படா அந்த மின்னல் மின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன். கண்ணை பார்த்தேன். இதுதாங்க இடம் வந்து கீழே போயிடுச்சா? இப்படி தான் இருக்குமாங்க கீழே. சரி வாங்க அடுத்தது. இந்த டோர் வழியாக தான் தப்பிச்சு போகணும். அதான் போட்டிருக்காங்க. பேய் என்னங்க ரன் ஏதோ காமிக்குது. ஏதோ ரன்னுன்னு காமிக்குது. பேய் கிட்டக்க வந்துட்டு போல இருக்குது. ரொம்ப கிட்டக்க வந்தால் ரன்னுன்னு காமிக்க போல இருக்குது. இந்த நேரம் பார்த்தா நம்மள்கிட்ட கண்ணும் இல்லை. இது இடத்துலேயே ஒழிஞ்சிட்டு சாக வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. இந்த மாதிரி நீ இன்னும் குடல் தொங்கி சாப்பிடா அப்படிங்கிற மாதிரி இந்த கேம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ நேரம் தாங்க நீங்கள் இன்னும் மின்னலே இல்லை. ஆனால் வெளில போகிறதுக்கு லைட்டாக எனக்கு பயமாக இருக்குது. வாங்க வெளில ஏதாவது போய்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் வெளில போயிடலாம் அப்படி பிளான் போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த பேய் டக்குன்னு மூஞ்ச காமிச்சதுனாக்கா நமக்கு முடிஞ்சிச்சு. சரி வாங்க வெளில ஓடிடலாம். எப்படியாச்சும் போயிடுவோம். இந்த மொத்தம் நாங்கள் 2 படி இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். நம்ம வாங்க மேலே போய்ட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் சாக்கு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே ஒரு மாதிரி எல்லா இடம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கல, கீழே கருப்பு கருப்பா. ஆனால் ஒன்றும் புரியல. சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கேன். நான் என்னங்க அது சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க புது புது இடம்லாம் வருது. என்னமோ பயமாக இருக்குது இந்த இடத்த பார்த்தா ரொம்ப. நாங்கள் நம்ம நேரம் வாங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன நேரம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக கிடச்சா போதுமே. அதுக்கப்புறம் கிடைக்காது சுத்தமாக. நாங்கள் படி தந்துருக்காங்க, இதுக்கு ஒரு படி. நாங்கள் அது புக்கெல்லாம் இருக்குது. என்னன்னே எனக்கு தெரிலங்க. அப்போலேருந்து புக்கை தாங்க நான் அப்போலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு கிடக்குறேன். என்ன கதைன்னு எனக்கு தெரில. சரி வாங்க, அடுத்த வெளியில் டோர் இன்னொன்று இருக்குல்ல, அதை போய் பார்ப்போம். அந்த டோருக்குள்ளே போய் பார்த்துருக்கோம். என்னங்க அது எரியுது, மந்திரம் பண்ணுறாங்க இந்த இடத்துல. மந்திரம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயமாலாம் இருக்குது. அவ்வளோ இல்லை, ஆனாலும் இருக்குது. ஓகே, சாக்கு எவ்வளோ கிடச்சிருக்குனாக்கா இப்போ டோட்டலாக 10-11 கிடச்சிருக்கு இதோடு சேர்த்து. கிட்டக்க போக ஒரு மாதிரி வெளிச்சமாகுது இந்த இடத்துல. ஓகே, சிலந்தி வலை எல்லாமுமா இருக்குது. பேய் இடம் மாதிரி. திறந்து உள்ளே போக முடியல, என்னான்னு தெரில. உள்ளே போக முடியல. இந்த புக்கு ஒரு மாதிரி ஏறுது ஓப்பன் பண்ணதும். அந்த ரொம்ப அழுத்தம்ல, அதை எடுத்து வெட்டினாக்கா அப்படி ஏறி இருக்குது. ஏதாவது ஒரு கண் இருக்குது. என்னங்க மின்னுது. என்னங்க இது நம்மளக்கிட்டே கரெக்டாக வருது. வந்துட்டு பாருங்கள் மேலே. சூப்பருங்க. நம்ம எங்கெங்கன்னா போய் ஒளியிறது. ஏன்னா பா இதுக்குள்ளேருந்து முன்னாடி மாதிரி. என்னங்க இதில் என்ன ஒரு பெரிய ஒரு தொல்லைனாக்கா, உள்ளே பேய் வராது. ஆனால் நமக்கு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும். இதுதான் எனக்கு பெரிய தொல்லை. இதில் என்ன நல்லதுனாக்கா, உள்ளே பேய் வராது. அது சந்தோஷம். டோருக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த இடத்துல போனேன் எந்த இடத்துல எனக்கே தெரியாமல் நாங்கள் இங்கேயும் சுற்றிட்டு கிடக்குறேன். நாங்கள் வெளியாகுதுங்க. இந்த இடத்த கொஞ்சம் மாற்றிருக்கலான்னு தோணுது. போயிட்டு திரும்பி வர மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி குழப்பத்தோட விளையாடுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து பாருங்கள் பேய். என்னங்க அது வெறி கொண்டு வருது பேய். வாங்க. அது நம்மக்கிட்ட கரெக்டாக வந்துடுதுங்க. எங்கே போதோ இல்லையோ தெரியல. நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சுற்றிட்டு கிடக்குது. நம்ம இந்த இதுக்குள்ளே போயிடலான்னு பார்ப்போம். போயிடுவாங்க. இந்த வழியில் போய் பார்ப்போமே. இங்கே போய் பார்த்தா என்னங்க டோர் இருக்குது. ஜன்னலாங்க அது. சாரிங்க, டோருன்னு பார்க்குறேன் அது. நான் ஜன்னல் கடைசியில் இது. சரி வாங்க போவோம். வாங்க, கண்ணை போகிறதில்ல கலெக்ட் பண்ணிட்டே போவோம். கலெக்ட் பண்ணிட்டே போனாக்கா போய் பார்த்துக்கலாம். நாங்கள் ஓப்பன் ஆகாது அது. ஓகே, கீழே இருக்குதுங்க. கீழெல்லாம் போவோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கலெக்ட் பண்ணிட்டு கீழே போக வேண்டியதான். நம்ம இங்கே எவ்வளோத்துக்கு அப்புறம் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நிறையா எடுத்துட்டேன். என்னங்க 2 கிடச்சிச்சு. சொல்லி பயமில்ல, அதுக்குள்ளே நிறைய கிடச்சிச்சு. பரவாயில்ல. என்னங்க 1 தராங்க ஏதோ. தராங்க ஏதோ. நம்ம 8 புக்கில் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி. டெலிஃபோனுங்க. ஓகேங்க. என்னங்க அது ஒரு பாட்டில் ஒரு மாதிரி மின்றது மாதிரி இருக்குது ரெண்டும். வடக்கு. இது நம்ம ஏறுது ஒரு சைடில். அதுதான் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கே ஒன்றும் புரியல. ஒன்றுமே எதுக்குன்னே தெரியலங்க எனக்கு. சரி வாங்க வெளில போய் பார்ப்போம். வெளில போகலாமா வேணாமா? பேய் டக்குன்னு அந்த மூஞ்ச காமிச்சிட்டுனாக்கா அவ்வளோதான் நமக்கு. சரி வாங்க போயிடலாம். நம்ம ஒரு வெளில போய்ட்டோம்னாக்கா வேறு இடத்துக்காச்சும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறேன். வெளில போனதும் எல்லாமே ஒரே இடம் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு இடமும் தெரில. அவ்வளோவும் பொருள் தான் இங்கே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். கீழே இருக்குது அந்த பேய். ஓகே, நம்ம பண்ணாதிருக்க கொஞ்சம் ஓரளவு சேஃப்டி. நம்ம இப்போ கீழே போய்டுமா? வாங்க, கீழே போகிற மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கீழே போவோம். இங்கே ஏதாவது ஒரு ஐஸ் இருக்குது. ஏன்னா அங்கே 2 பேய் வருது போல் இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்ததும் ரன்னு காமிக்குது. வந்துட்டு பாருங்கள். நம்ம வந்து அடுத்த செகண்ட் வந்துட்டு போது பாருங்கள். சவுண்டை பண்ணாத கேட்குது போல் இருக்குது. வருதுலாம் பார்த்துட்டு ஓடிடுது. பையன் எங்கே இருக்கானா இல்லை அங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம எங்கேயும் கண்ணில் சிக்க மாட்டோம் இந்த கேமில். பாருங்கள், அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்கேன் நான். உள்ளே புந்து வெளில வந்து அப்படி விளையாண்டு கிடக்குறேன். அதனால சிக்க மாட்டேன். இங்கே எதுவும் இல்லைங்க. சிக்க மாட்டேன், அழுகிறேன். ஆனால் என்னங்க பேய் கிட்டக்க இருக்குதுங்க. இங்கே தான். ஆமாம்மா, கீழானே வந்துச்சு. என்னங்க தாவன்னு கிடக்குது. டோட்டலாக 14 கலெக்ட் பண்ணியிருக்கோம். 14 தாவன்னு இருக்குது. 15 இதோட சேர்த்தா 15 சாக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இன்னும் 5 இருக்குதாங்க. ஆமாங்க, 5 இருக்குது. இதில் என்னங்க ரூமே இல்லைங்க. 1 தான் இருக்குதாங்க இங்கே. சூப்பருங்க. ஒன்று தான் வச்சுட்டு நம்ம உள்ளே வந்துட்டு வெளில போகணுமாங்க. வாழ்த்துக்கள்ங்க. இங்கே ரூம் இருந்தாச்சும் நம்ம அங்கே தப்பிச்சு உள்ளே புந்து எஸ்கேப் ஆனோம். இல்லை எந்த திசையில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வரணும். இது பார்த்தா மொட்டை மாடி மாதிரி தான். சாரிங்க, மாடி மாரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் இடம் இருக்குது. எங்கே திரும்பினாலும் இந்த இடம் தான் பார்த்து போய் வரும். அப்படிங்கிற மாதிரி எலிலாம் ஓடுது பாருங்கள் கீழே.
என்னங்க ஸ்டார்ட் பண்ண கீழே இறங்க நேரமாங்க அது. ஓகே, சாக்கு மூட்டைக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 6 இருக்குது, 16 16 சாக்கு மூட்டைக்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். கண் எத்தனைனாக்கா இப்போ தான் ஒன்றே கலெக்ட் பண்ணுறோம். எங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்ணை, அதனால நல்லா கலெக்ட் பண்ண முடியல. அதனால் அதாங்க இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே ரூமே இல்லைங்க. பேய் கீழே இறங்குது வந்துச்சு இறங்கி வருது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம இப்போ ரூமுக்கு போனாலும் அந்த ரூமுக்கு போயிடணும். எப்படியாச்சும் வெளியே கண்டுபிடிச்சி போயிடணும். இந்த பாருங்கள் சூப்பருங்க, மின்னல் ஆரம்பிச்சிருச்சு வந்து அர்த்தம். எனக்கு பயமாக தாங்க இருக்குது. இப்போ மூஞ்ச காமிச்சிச்சு, நான் குடல் வேறு தொங்குதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம வேறு நம்ம போயிட்டே தாங்க இருக்கோம். வாங்க ஓடு, வாங்க வாங்க வாங்க. பாடா இதுவே இதோட பெரிய தொல்லையாக இருக்குங்க எனக்கு. இங்கேயே நான் எவ்வளோ நேரம் தாங்க சர்வே பண்ணுவேன். பேய் கொஞ்சம் வெளில போயிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் பயமாக இருக்குது வெளில போகிறதுக்கு. கதவை திறப்போ அதை முடிஞ்சுக்கிட்டு வந்துட்டுனாக்கா நம்ம கதி அதோ கதி தான். குடல் வேறு தொங்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு அதனால சார் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே குடல் தொங்கும் அதை பார்த்தாலே மாறி இருக்குது, பயமாக வேறு இருக்குது. நம்ம சாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணோம். 18 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம். 18 கலெக்ட் பண்ணியிருக்கனால இன்னும் 2 தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்குது. இந்த 2 நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓடிட்டு கிடக்குறேன் அங்கேயும் இங்கேயும். இங்கேயும் தான் ஒன்று கனெக்ட் பண்ணணுமா? இங்கே ஒன்றுமே இல்லையா? சூப்பருங்க. இதான் கண்ணு இருக்குங்க. கண்ணா மாடியிலேருந்து இப்போ கீழே இறங்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வழக்கமாக பண்ணுற மாதிரி ரூமுக்கு ஓடிடணும். ரூமுன்னு தேடிட்டு கிடக்குறேன். இந்த பேய் வந்து ரூமுக்கு வரல, அதனால் நமக்கு ரூமை தேடிட்டு கிடக்குறோம். அதுவே இது கிட்டக்க வந்துட்டு நம்ம பார்த்துட்டுனாக்கா ரூமை கதை திறந்துரும்னு நினைக்கிறேன். அந்தமாதிரி தாங்க ஒட்டியாரு. மேலே போகுது கீழே வருது, ஆல்ரவுண்டருங்க. நம்ம பாருங்கள், ஒத்தாள் தான் எங்கே போகிறேன்னே தெரில. அது மேலே இல்லைன்னு ஒத்தாள் தலை தான். அது ஒத்தாள் கூட இல்லை, ஒரு தலை சல்லுன்னு போயிட்டு வருது. இந்த என்னமோ மெசேஜ்லாம் தந்துருக்கானுங்க. லாக்கு புக்கு நம்ம புக்கெலாம் தந்துருக்காங்க. என்ன கதைன்னு தெரிலது. ஓகே, நாங்கள் அது ட்ராயிங் பண்ணி மாதிரி இருக்குது. ஓகே அந்த பேய் தான் நினைக்கிறேங்க. பேய் தலைங்க அது. பேய் தலை எதுனாக்கா நம்ம பார்க்கணும்ல, அதனால இது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வெளில போய் பார்ப்போம் வாங்க. வெளில போய்ட்டு இன்னும் 2 சாக்கு தான். என்னங்க வெளில வந்தாலே ரன்னு காமிச்சாக்கா என்னான்னு நான் பண்ணுறது? அது கீழே தாங்க அதிகமாக வருது, மேலே கூட வரல. நம்மள்ட்ட தானே சுற்றி வருது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அங்கேயே வச்சுருந்துருக்கலாம். எங்கேங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சுருந்துருக்கலாம். அங்கே இருந்தாச்சும் நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். கலெக்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஆனால் அங்கே வரதை விட இப்போ மேலேயும் கீழே தாங்க அதிகமாக வருது. எனக்கு இங்கே தான் நம்ம இருப்போம் அப்படின்னு நான் பேய்க்கே தெரிஞ்சிருக்குது, அதான் வருது. நம்ம சவுண்டு போடுறோம் போல இருக்குது ஓடுறப்ப இந்தமாரிலாம். ஓகே, இதான் இருக்குங்க. ஏங்க 19 கலெக்ட் பண்ணிட்டோங்க. இன்னும் 1 தாங்க நமக்கு தேவை. சந்தோஷங்க. அவர் இருக்குது, ஐயை போய் எடுப்போம். 1 கிடச்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டே கிடக்கும். வந்துட்டு போல இருக்குங்க பேய் வர மாதிரி தாங்க இருக்குது. வந்துட்டு பாருங்க சொன்ன மாதிரி. நல்ல வேலை விட்டியான்ட்டோம். நம்ம 20 கலெக்ட் பண்ண போகிறோம். இன்னும் 1 தாங்க இருக்குது. ஒன்று ஏறுது பாருங்கள், இதில் 1 தாங்க இருக்குது. அந்த 1 கிடைக்கிற மாதிரி போய் செத்துட்டோம்னாக்கா அப்புறம் நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும். இப்போ நம்ம இது அதோட தான் மொத்தம் 19 கலெக்ட் பண்ணியாச்சுல. இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் பார்க்கணும். அவுட் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. நம்ம வெளில போகிறது உள்ளே வருது. எப்படி வெளில போகிறது உள்ளே வருது, நீங்கள் வெளிலே நாங்கள் உள்ளே அப்படிங்கிற மாதிரி வெளியும் உள்ளியுமா போயிட்டு தான் வரோம். ஏன்னா பேய் அதிகமாக கீழே தாங்க வருது, இதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நம்ம இந்த ஒரு சாக்கு வண்டி கிடச்சிட்டுனாக்கா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக மேலே போய்ட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அந்த ஒரு சாக்கு தான் நமக்கு இப்போ கண்ணில் விட்டாட்டுது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இந்த ஒரு சாக்கை நான் எவ்வளோ நேரம் தெரியுமா தேடினேன். எப்பா தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. கீழே எங்கேயும் மேலே போகலாம் பார்த்தா மேலே எங்கே பார்த்தாலும் நம்ம எடுத்தாச்சு. எங்கே தப்பாடா ஒரு வழியாக எந்த இடுக்கில் போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. இப்போதுமே எங்கே போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இடுக்கு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் வச்சுருக்காங்க. அது எப்படி நமக்கு தெரியும்? அதான் எங்கள் ட்விஸ்ட்டே. ரன்னு என்னமோ நான் காமிக்குது. ஓகே போயிடுச்சு. ரன்னுன்னு காமிச்சா நம்ம ஓடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓடலைன்னா அந்த தலையை காமிக்கும் நம்மள்கிட்ட. நம்ம வெளில போயெல்லாம் அந்த இருக்குது. பட் அந்த பேய் டக்குன்னு குறுக்க வந்துனாக்கா இவ்வளோ நேரம் எடுத்த இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதான் என்னோடய இதுவே. வாங்க வெளில ஓடலாம். வெளில எப்படியாச்சும் ஓடி போயிட வேண்டியதாங்க. நம்ம வந்துட்டோங்க கிட்டத்தட்ட. மாடிப்படியை பார்த்துட்டோம். ஏறிடுவோம். வாங்க ஓடுங்க. ஒரு வழியாக வெளில போயிட்டோம். இதுக்கு ஒரு இன்ட்ரோ வாங்க. இதுக்கும் ஸ்கிப்பு கொடுத்துருவோம். லெட்டர் என்னண்ணா இதில் என்னண்ணா கீழே ஏதாவது தந்திருக்காங்க நம்ம விளாண்டதுக்கு. இன்னும் 20 தாங்க தந்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தந்தாச்சும் நல்லாயிருக்கும். சரி பரவாயில்லைங்க. இதில் ஃபுல் ஸ்டார் ஏறணும் அப்படின்னாக்கா
ஃபுல் ஸ்டார், அதாவது இப்போ நம்ம 2 ஸ்டார் தான் தந்திருக்காங்க. 2 ஸ்டார் தந்திருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி 3 ஸ்டார் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக தான் வாங்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஹார்டுன்னு ஒரு லெவல் இருக்குது, எக்ஸ்ட்ரீம்னு ஒரு லெவல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். நார்மலுக்கு அடுத்த 2 ஸ்டேஜ். அது 2த்துலேயும் விளையாண்டு நீங்கள் ஜெயிக்கணும். அதை பாருங்கள், அது 2த்துலேயும் நீங்கள் விளையாண்டு ஜெயிக்கணும். எக்ஸ்ட்ரீமில் தான் நைட் மேர்னே போட்டு மாற்றி வச்சுருக்காங்க பேரை. அது 2த்துலேயும் ஜெயிக்கணும். லெவல் நிறையாவும் இருக்குங்க. இது எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னாக்கா, நம்ம ப்ரீமியமும் போட்டுக்கலாம், கோல்டு தந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆனால் கோல்டு காயின் தரலான்னு சொன்னேனே, இந்த மாதிரி 500 காயின் இது தேவையாம். நோ ஆட்ஸ். இது ஆட்லாம் பார்த்து அன்லாக் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. டைமண்டுன்னு ஏதோ போட்டிருக்குதுங்க. டைமண்டு கூட கொடுத்து வாங்கிக்கலாமாம்மா. ஓகே, நிறைய லெவலில் இருக்குங்க. பாருங்கள், இங்கே பூசணிக்காய் என்னென்னமோ இருக்குது. என்னங்க அது 2 பேர் என்னங்க மயமேன்னு இருக்குது. அது நாய் தோற்றுற மாதிரி இருக்குது. இது வந்து மல்டி பிளேயர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாட்டது. அதுவும் இருக்குது இதில் பாருங்கள். மல்டி பிளேயர்னு ஒரு வாரத்தில் போட்டிருக்கானுங்க. அதாங்க இதில் கான்செப்ட்டு. மல்டி பிளேயர் எப்படி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், கேம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அமுக்குவோம். அதை அமுக்குனதும் பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ போட்டிருக்குது. லெவல்லாம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா லெவல் இப்போ பேயெலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு பேயெலாம் இருந்துச்சுல அந்த மாதிரி இருக்குது. இல்லை என்டர் கோடு பக்கத்தில் இருக்குது. இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கா என்னன்னா ஃபேஸ்புக் அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. யூடியூப், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டு தரல. யூடியூப் அக்கௌண்ட்டில் கூகுள் அக்கௌண்ட்டு. யூனிட்டி அப்படிங்கிற கேமோடதும் தந்திருக்காங்க. அப்படிங்கிற கேமும் அக்கௌண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவே அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. என்னன்னாக்கா இதை ஒரு சின்ன ஒரு தொல்லை என்னன்னாக்கா, நீங்கள் ஆட்லாம் பார்த்து எடுக்க முடியாது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.